Am I audible? Hello everyone. So போன கிளாஸ்ல ஹிஸ்டரியில உங்களுக்கு சாப்டர் 3 நார்சிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர்ல பார்ட் 1 பார்த்தோம். ஸோ பார்ட் 1ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வி டிஸ்கஸ்ட் அபவுட் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா ஜெர்மனி என்ன நிலைமையில இருக்கு, அந்த இன்சல்ட், அதாவது அந்த ஹியூமிலியேஷனும் ஃபினான்ஷியலான என்ன சொல்றது ஒரு அப்ரெஷனுமே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் ஒரு வெய்மார் ரிபப்ளிக்காக அது வந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியலாகவும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட கான்ஸ்டியூஷனுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு ஒரு வீக்கான ஒரு டெமோக்ரஸியாக அவங்க இருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிகிள் 48ங்கிற ஒரு விஷயம், அந்த ஆர்டிகிள் 48 படி ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் பிரசிடென்ட்டுக்கு எனார்மஸான ஒரு பவர் இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எந்தவித ரைட்ஸுமே இல்லாமல், சிவில் ரைட்ஸுமே இல்லாமல் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரியான கான்ஸ்டியூஷன் வெய்மார் ரிபப்ளிக்ல இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கண்ட்ரியை டிக்டேட்டர்ஷிப்பாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு கண்ட்ரியாக கொண்டு வந்து வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1932 அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ஜெர்மனியில் இருக்கு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெயினாக ஹிட்லர் வந்ததுக்கு அப்புறமா ஜெர்மனியில் என்னென்ன நடந்துச்சு, இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும். எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுமா, வாட் ஹேப்பன் இன் தட் பர்டிகுலர் கண்ட்ரி டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வில் பி சீயிங் டுடே. ஸோ இது வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட். ஏன் அப்படின்னா, this showed the world how a human what should not be done against humanity in காமிச்ச ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். So coming into the part narcissism and the rise of Hitler, அதுல வந்து we'll be seeing this. மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You should not miss any of the important topic. So Adolf Hitler, அதுதான் அவரோட பேரு. So this is a picture of Adolf Hitler. ஸோ திஸ் அவர் நின்றுட்டு இருக்கிற அந்த இது வந்து ஒரு சிக்னேச்சர், ஒரு இது. திஸ் இஸ் ஹவு ஹி அட்ரஸஸ் ஹிஸ் சோல்ஜர்ஸ். அடோல்ஃப் ஹிட்லர் கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேசுறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் வில் பி என்சாண்டட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பேச்சை கேட்ட உடனே ஒரு மோட்டிவேஷன் வந்து, ஓகே திஸ் பர்சன் இஸ் சம்ஒன் ஹூம் ஐ ஷுட் ஃபாலோ, இவர் சொல்றதை நான் கேட்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு பேசுவார். So 20th April 1889 to 30th April 1945. So this is his lifetime. This is the day he actually was dead and he committed suicide. Okay. So Hitler rise to power. Hitler rose to power. He was born in 1889 in Austria and spent his youth in poverty. First World War la அவர் ஆர்மியில இருந்தாரு. He acted as a messenger in the front. ஹிட்லர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. He was a messenger. அது இல்லாம அவர் வந்து he also earned medals for bravery. Okay, that was his like identity மாதிரி. அதை வச்சுதான் அவர் வந்து he claimed to the top. He joined a small group called German Workers Party in 1919. ஏன்னா இந்த 1919 தான் முடியுது, வார் முடியிறப்ப அவர் வந்து ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்றாரு. And he took over the organization and renamed it as National Socialist German Workers Party ன்னு ரீநேம் பண்றாரு. இது கேட்பாங்க. ஸோ ஹிட்லர் ஜாயின் பண்ண பார்ட்டி பேர் என்ன, ஹிட்லர் நேம் என்னவா மாத்தினாரு அப்படின்னா நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு மாத்துறாரு. 1923 தான் இந்த பவாரியா அப்படிங்கிற பிளேஸை வந்து he planned to seize control. அது வந்து பெர்லினுக்கு மார்ச் பண்ணி he is planning to capture the power. இந்த கிரேட் டிப்ரெஷன் நடக்குது இல்லையா, நான் சொன்னேன் அந்த 1923க்கு அப்புறமா ஒரு கிரேட் டிப்ரெஷன் வருது இல்ல, அப்போ வந்து நார்சிசம் வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாறுது. இந்த நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அந்த இதுல அந்த நார்சிசம் அப்படிங்கிறது ஹிட்லர் கொண்டு வந்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் நார்சிசம். பாருங்க, இந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஹிட்லர் வந்து இப்படிதான் கிரீட் பண்ணுவாங்க. ஸோ 1938ல நியூரம்பர்க் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இந்த பார்ட்டி காங்கிரஸ், இந்த பீப்புள் வந்து ஹவு தே ஆர் அட்ரஸிங் ஹிட்லர், யூ கேன் see their faces, see women, men எல்லாருமே இருக்காங்க. ஸோ they were all so much excited to meet Hitler. அந்த அளவுக்கு you had the influence on people.
1929 அப்புறம் பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒரு பெரிய கிரேட் டிப்ரெஷன் வருது. யாருக்கிட்டுமே வேலை இல்லை. மிடில் கிளாஸஸ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் ஒர்க்கர்ஸ் இதுக்கு இறங்கிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்க கிட்ட இருக்கிறப்பதான் இந்த நாசி ப்ரொபகேண்டா வந்து ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்கான ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க மனசுல கொடுக்குது. See, the issue is என்ன அப்படின்னா, மக்கள் மனசுல நம்பிக்கை கொடுக்குது அப்படிங்கறத தாண்டி the propaganda was humane or not அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹிட்லர் வந்து he was a powerful speaker. அவர் பேசுறதே கேட்டு வந்து பீப்புள் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி தான் ஓகே திஸ் பர்சன் இஸ் சம்மன் ஹூ வில் லீட் அஸ் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இன் ஹிஸ் ஸ்பீச் அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் டிட் ஹி ப்ராமிஸ் இன் ஹிஸ் ஸ்பீச்? எதனால மக்கள் வந்து ஹிட்லரை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணாங்கன்னா, அவரு சில விஷயங்களை ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் he's promising to build a strong nation. இது கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, எதுக்காக ஹிட்லர் பேச்சை வந்து எல்லாரும் கேட்டாங்க, நாசிசம் ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இதெல்லாம் தான். ஏன்னா இப்போ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனி வந்து ஃபினான்ஷியலா எந்த விதத்துலயுமே ரொம்ப வீக்கா, அவங்க லேண்ட் எல்லாம் பிடிங்கி மற்ற கண்ட்ரிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜெர்மனி வந்து ஒரு இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல ஹிட்லர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நான் ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனை வந்து நான் பில்ட் பண்ணுவேன். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் மூலமா நமக்கு பண்ண இன்சல்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து பழி வாங்குவேன். ஐ வில் சீக் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் வெர்சைல்ஸ் ஆஃப் ட்ரீட்டி. அண்ட் நம்ம ஜெர்மனி பீப்புளோட டிக்னிட்டி, மரியாதையை வந்து நான் திரும்பவும் கொண்டு வந்து வைப்பேன். புரியுதா? அதாவது மக்கள் வந்து எதை வச்சு ஃபீல் பண்றாங்களோ அதையே பேசி அவங்கள வந்து கவர் பண்றாரு. He is promising that he will build a strong nation. He is promising to seek justice for the Versailles Treaty, and he is promising to restore the dignity of Germany people. He also promised employments. ஏன்னா சரி ஓகே இதெல்லாம் கிடைச்சிட்டா போதுமா, பீப்புள் ஹாப்பி ஆயிடுவாங்களா அப்படின்னா, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, எங்களுக்கு வேலை வேணும்ல அப்படிங்கிற பட்சத்துல அவரு வேலையும் தருவேன், நான் எம்ப்ளாய்மெண்ட் தருவேன், நான் ஃபியூச்சர் செக்யூர் பண்ணுவேன் யூத்துக்கு. அதே மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுவேன். ரெசிஸ்ட் ஆல் ஃபாரின் கான்ஸ்பிரசிஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. ஏன்னா யூரோப்புக்குள்ளதான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது, கரெக்டா? ஏன்னா ஜெர்மனிக்கு பக்கத்துல இருக்கிற பிரான்ஸ் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கனாலதான் நீங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மக்களோட மனசுல அந்த கோவத்தை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். புரியுதுதா? யூஸ்வலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காமா இருக்கிறவங்களை ஏமாத்துறது கஷ்டம். ஆனா அவங்களே ஆல்ரெடி ஒரு எமோஷனல் ஹைட்ல இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்கிற பட்சத்துல அவங்கள மேனிபுலேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுதான் ஹிட்லர் பண்ணாரு. புரிஞ்சுதா? ஸோ நியூரம்பர்க் ராலி 1936. ஸோ இதுதான் அந்த 1936 நடந்த ராலி. யூ கேன் சி தி சிம்பிள், ஸ்வஸ்திக் சிம்பிள் தான் வந்து அந்த ஹிட்லரோட அந்த சிம்பிள். Rallies like this were held every year. An important aspect of this was demonstration of Nazi power as various organizations paraded past Hitler. என்னன்னா ஹிட்லர் நின்றுட்டு இருப்பாரு, அவரை தாண்டி எல்லாருமே பரேட் பண்ணி நாங்க உங்களுக்கு தான் லாயல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹிட்லர் ஸ்டார்டட் ஃபாலோயிங் a new style of politics. ஏன் வாட் மேட் ஹிட்லர் டு ரைஸ் டு த டாப் அப்படின்னா, he followed a new style of politics. எப்படின்னா இந்த பப்ளிக் மீட்டிங், ஓகேவா, டெமான்ஸ்ட்ரேஷன் வைக்கிறது அடிக்கடி. அதாவது பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ் வந்து மக்களோட முகத்துல மக்கள் வந்து அவரோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பதான் பீப்புள் வந்து வில் ரிமெம்பர் தெம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஹிட்லர் தான் வந்து இதை வந்து பண்றாரு. என்னன்னா அடிக்கடி பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன். ஏன்னா பீப்புளோட மனசுல நம்பிக்கை வேணும் இல்லையா, நான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், பாருங்க நான் எவ்வளவு பவர் வச்சிருக்கேன், நான் சும்மா விட மாட்டேன், மற்ற கண்ட்ரிலாம் சும்மா விட மாட்டேன், நம்மளுக்கு நடந்த அவமானத்தை வந்து நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி, பாருங்க எனக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, நம்மளோட ஆர்மி பெரிய ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு நாசி ப்ரொபகண்டா, ஹிட்லர் வாஸ் கால்ட் அ மெஸ்ஸையா. மெஸ்ஸையாங்கிறது வந்து என்னன்னா, இஸ் அ சேவியர், காட்ஸ் மெசஞ்சர் அப்படிங்கிற மாதிரி, someone who has arrived to deliver people from their distress. ஏன்னா அவர் மெசஞ்சரா இருந்திருக்காரு இல்லையா வேர்ல்டு வார் 1ல, அதையே யூஸ் பண்றாரு. பீப்புள் வந்து அவரை வந்து மெஸ்ஸையான்னு நினைக்கிறாங்க, அவர் வந்து கடவுளோட ஒரு இதுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஹிட்லர் அட்ரஸிங் எஸ்ஏ அண்ட் எஸ்எஸ் காலம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன பிக்சரு. The destruction of democracy. இப்போதான் என்ன ஆகுதுன்னா, பிரசிடென்ட் ஹிண்டன்பர்க் ஆஃபர் த சான்சலர்ஷிப் on 30 January 1933.
the highest position in the cabinet of ministers to the Hitler. The fire decree of 28 February 1933 suspended civic rights. என்ன ஆகுதுன்னா சான்சலரா ஃபர்ஸ்ட் வரார், பிரசிடென்ட் பேரு ஹிண்டன்பர்க். அப்ப இது கேட்கலாம், 1933ல ஜெர்மனியோட பிரசிடென்ட் பேர் யாருன்னா ஹிண்டன்பர்க். ஹிண்டன்பர்க் அவர் என்ன பண்றாருன்னா ஹிட்லருக்கு வந்து சான்சலர்ஷிப் தரார், வாங்க நீங்க சான்சலர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்சலர்ஷிப் தரார். எப்போ 30th January 1933. அது வந்து என்னன்னா அந்த ஜெர்மனியோட கேபினெட்லயே டாப் மோஸ்ட் பொசிஷன், மினிஸ்டர் அவர் தான் டாப் மினிஸ்டர் மாதிரி. ஸோ ஃபயர் டிகிரி ஆஃப் 28 February 1933 என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆர்டிகல் 48 படி நான் என்ன சொன்னேன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சிவிக் ரைட்ஸை கேன்சல் பண்ண முடியும் ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன், வெய்மார் ரிபப்ளிக்கோட கான்ஸ்டியூஷன் படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபயர் டிகிரி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து சிவிக் ரைட்ஸ், ஃப்ரீடம்ஸ் ஆஃப் ஸ்பீச், பிரஸ், அசம்பிளி இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுது. வெய்மார் கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் கொடுத்துச்சோ அது எல்லாமே கேன்சல் பண்ணுது. இது பேர் வந்து ஃபயர் டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. On March 3rd 1933 famous enabling act was passed. What is this enabling act அப்படின்னா dictatorship in Germany. It is enabling Hitler to become the dictatorship of Germany, dictator of Germany. இந்த enabling act அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எப்ப பாஸ் ஆச்சுன்னு கேட்கலாம். March 3rd 1933. This can be an important question. When was the enabling act passed? March 3rd 1933. எல்லாமே 3 வருது பாருங்க, 3/1933 கரெக்டா. இது 19 எடுத்தீங்கன்னா 3/3/33 இது ஞாபகம் வச்சுக்கலாம். March 3rd 1933 பாருங்க எப்படி இருக்கு டேட்ன்ட்டு, புரிஞ்சுதா? அன்னைக்கு வந்து இந்த எனேபிளிங் ஆக்டை கொண்டு வராங்க. இங்க பாத்தீங்களா, இன்னொன்னு சும்மா காமிக்கிறேன், இந்த ஸ்லைடோட நம்பருமே 33 தான். பாருங்க எப்படி 33 எப்படி இருக்கு பாத்தீங்களா. The state took control over the economy, media and the judiciary. So எப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்ப வந்து ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட்ங்கிறது என்ன கவர்மெண்ட், எப்போ ஒரு ஸ்டேட் வந்து மீடியா, ஆர்மி, ஜுடிஷியரிலாம் ஸ்டேட் கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னாவே அங்க டெமோக்ரஸி இல்லைன்னு அர்த்தம். ஒரு கண்ட்ரில எப்ப டெமோக்ரஸி நம்ம சொல்ல முடியும், பீப்புள் ஓட் பண்றதுனால மட்டுமா? இல்ல, பீப்புள் ஓட் பண்றப்போ அந்த ஓட்டிங் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஜுடிஷியரி இருக்கணும், கொஸ்டின் கேட்கறதுக்கு மீடியா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கவே ஆள் இல்லை அப்படின்னா, பீப்புள் ஓட்டே போட்டாலும் அந்த எலெக்ஷன் கரெக்டா நடக்காது. அதை நம்ம டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது. 3 pillars ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. த 4th pillar இஸ் மீடியா. இதுல மீடியாவையும் ஜுடிஷியரியும் எடுத்துட்டாங்கன்னா இந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா கண்ட்ரியை டிக்டேட்டர்ஷிப்பா மாத்திருச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் த எனேபிளிங் ஆக்ட் ஆல்சோ. Apart from the already existing regular police, green uniform and the SA, அதாவது green uniform storm troopers, Gestapo, secret state police, அதே மாதிரி protection squads, SS, criminal police, security service, இந்த மாதிரி நிறைய புதுசா கொண்டு வராங்க. சீக்ரெட், அதாவது பீப்புளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவங்க சொல்றதை தவிர வேற யாருமே எதையுமே பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி they are bringing so many forces. போலீஸோட விசிபிலிட்டி எப்ப ஜாஸ்தியா இருக்கோ, புரிஞ்சுதா, லெஸ் போலீஸ் குட் கவர்னன்ஸ். போலீஸ் நிறைய இருக்காங்கன்னா தெர் இஸ் நோ குட் கவர்னன்ஸ் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் மேம், எனக்கு புரியல, போலீஸ் நிறைய இருந்தா குட் கவர்னன்ஸ் இல்லையா அப்படின்னா, உண்மையானுமே நல்ல கவர்மெண்ட்ங்கிறது போலீஸோட ஒர்க் வந்து என்ன ஆகும்னா கம்மியாகும். ஏன்னா அது இவென்ச்சுவலி லாங்கர் ரன்ல லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கிறதுனால போலீஸ்க்கு வேலை கம்மியாகும். போலீஸ் எங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்களோ அங்க நிறைய இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். 2 விதமா சொல்லலாம். போலீஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல போலீஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னா போலீஸ் ரொம்ப வந்து பீப்புளை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. இது 2 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ போலீஸ் எங்கெல்லாம் கம்மியா இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கண்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேயே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு ஹெல்ப் கேட்டாலோ இல்லை ஜென்ரலா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு போலீஸ் பீப்புள் உள்ள இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், எக்கனாமிக் ரெக்கவரி வாஸ் அசைன் டு த எக்கனாமிக்ஸ் ஜால்மர் ஷாச் பை ஹிட்லர். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபுல் ப்ரொடக்ஷனும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொண்டு வரணும்.
எப்படி ஸ்டேட் ஃபண்டட் ஒர்க் கிரியேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் ஃபண்ட் பண்ணி ஒர்க் கிரியேஷன் ப்ரோக்ராம் பண்ணி ஃபுல் ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும், எல்லாமே வேலை செய்யணும், எல்லாமே நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஃபேமஸ் ஜெர்மன் சூப்பர் ஹைவேஸ், பீப்புள்ஸ் கார், அதுதான் இந்த வோல்க்ஸ்வேகன், இதுதான் ஃபோக்ஸ்வேகன். ஆக்சுவலி இது வோல்க்ஸ்வேகன் இல்லை, ஃபோக்ஸ்வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்ஸ்வேகன் என்ன, பீப்புள், ஃபோக்ஸ், ஜெனரல் அட்ரஸ் பண்ண மை டியர் ஃபோக்ஸ், ஃபோக்ஸ்வேகன் அதான் வந்து பீப்புள்ஸ் கார். அது வந்து கொண்டு வந்ததுதான் இந்த ஜெர்மன் சூப்பர் ஹைவேஸ். அந்த பீப்புள்ஸ் கார் கொண்டு வந்து எப்படி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன், எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ல தான் இந்த கார் வந்துச்சு. ஓகேவா? எஸ். Hitler ruled out the League of Nations in 1933 and reoccupied the Rhineland. League of Nationsங்கிறது இப்ப இருக்க UNO-ஓட ப்ரிசீடர். 1919ல வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீக் ஆஃப் நேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஹிட்லர் என்ன சொல்றாரு, உன் பேச்சு நான் இனிமேல் கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க தான் ரைன்லேண்டை திருப்பி கொடுத்தாங்க இல்லையா, டீமிலிட்டரைஸ் பண்ணாங்க இல்லையா. ஹிட்லர் 1936ல திரும்பவும் போயிட்டு he's reoccupying the Rhineland. Integrated Austria and Germany in 1938 under the slogan one people, one empire, one leader. இது கேட்பாங்க. One people, one leader, one empire. Sachs advised Hitler against investing hugely in rearmament as the state still ran deficit financing. Rearmamentல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா இன்னுமே டெபிசிட் ஃபினான்சிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேட். டெபிசிட் ஃபினான்சிங்னா என்ன, கடன் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட பட்ஜெட் வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி. The poster announces yours Volkswagen. இது பாருங்க, இது வந்து ஜெர்மன், yours Volkswagen. Such poster suggested that owning a car was no longer just a dream. ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் கூட கார் வந்து ஓன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இது. புரிஞ்சுதா? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாசி பவர். இப்ப என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, நாசி பவரை எக்ஸ்பேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ யூ கேன் சி கிரேட்டர் ஜெர்மனி, எல்லோவில் இருக்கிறது கிரேட்டர் ஜெர்மனி, அந்த ஆக்சிஸ் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுல வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஓகேவா? இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதுல ஜெர்மனி ஆல்ரெடி ஆக்கியூபை பண்ண பிளேசஸ் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்கு. லைட் கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து இட்டாலி அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூட்ரல் கண்ட்ரிஸ். இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது இதெல்லாமே வந்து நியூட்ரல் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ மேப் அபவுட் ஹவு இட் வாஸ் எக்ஸ்பேண்டிங். நியூஸ் பேப்பர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் கூட ஜெர்மனியில் என்ன நடக்குதுன்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ், இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ த நாசி வேர்ல்ட் வியூ, வேர்ல்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நாசிஸ் ஆர் லிங்க் டு அ சிஸ்டம் ஆஃப் பிலீஃப் அண்ட் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் there is no equality between people. மெயினா நாசியோட மெயினான விஷயமே இந்த ரேஷியல் ஹையரார்கி. பீப்புள் மத்தியில் ஈக்குவாலிட்டிங்கிறது எதுக்கு, அது இல்லை அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வெரி ராங். as I told you already, everybody are equal. We will all belong to same species scientifically, and one thing that can differentiate among people is humanity. People who have humanity, people do not have humanity. People who have humanity is always higher than the people who do not have humanity. அவ்வளவுதான். ஆனா இவங்களோட பிலீஃப் என்னது, ரேஷியல் ஹையரார்கி தான் பெருசு, அப்பியரன்ஸை மட்டும் வச்சே நீங்க வந்து பிரிக்கலாம் அப்படிங்கறதுதான். Racism of Hitler was borrowed from thinkers like Charles Darwin and Herbert Spencer. The argument of the Nazis was simple. என்னன்னா, strongest race survive ஆகும், weak ones perish ஆகும். இத பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கு, சார்லஸ் டார்வினோட சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரி இருக்கா. அதாவது அவங்க சொன்ன விஷயத்த எடுத்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்காங்க. தட் இஸ் அ கான்செப்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்ட்ராங்கான ரேஸ் வந்து சர்வைவ் ஆகும், வீக்கான ரேஸ் வந்து பெரிஷ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போலீஸ் வந்து ஜிப்சிஸ், அந்த ஆஷ்ட்விஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து 1943 to 44ல ஜிப்சிஸை வந்து போலீஸ் எப்படி கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிக்சர் தான் இது. The Aryan race was the finest அப்படின்னு அவங்க சொல்றாங்க. What Hitler claims is Aryan race was the finest who retained its purity, become stronger and dominated the world. Other aspects of Hitler's ideology வந்து geopolitical concepts பத்தி வச்சு வருது. Hitler intended to extend German boundaries by moving eastwards. ஸோ அதாவது என்னன்னா, ஈஸ்ட்வர்டுங்கிறது இந்த டைரக்ஷன்,
ஸோ வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ ஜெர்மனி வந்து இந்தியாவுக்கு வெஸ்ட்ல இருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட்னா திஸ் சைட். He wants to move towards this side so that he can concentrate every Germans in one place. That was his plan. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷியல் ஸ்டேட். அவர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரேஷியல் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அந்த ஸ்டேட்ல ஒரு பர்டிகுலர் ரேஸ் மட்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். தட் இஸ் ஆரியன்ஸ். அவரோட நினைப்புல ஆரியன்ஸ் தான் ஸ்ட்ராங்கான ரேஸ்ன்னு அவர் சொல்றாரு. So Nazi came into power and quickly began to implement their dream of executing an exclusive racial community, pure Germans. Germans-க்குள்ளேயே genetically speaking there is no one single race. அதான் உண்மை. பட் அவங்க அப்படி நம்புறாங்க. This is how you deceive people. So he deceived people and he is believing that it is possible. ஒரு சிங்கிள் ரேஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு. They wanted society of pure and healthy Nordic Aryans. Pure healthy Nordic Aryans. பாருங்க, அதாவது அந்த ஆரியன்ஸுக்குள்ளேயே பியூர் அண்ட் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றார். Under the euthanasia program, Helmut's father has condemned to death many Germans who were considered mentally and physically unfit. இதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம். யுத்னேஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்ல கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா when someone is very physically ரொம்ப அவங்கனால வந்து திரும்ப ரீகெயின் ஆக முடியாது அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எய்தர் 2 விதமான யுத்னேஷியா இருக்கு. அதுல இந்தியாவில் வந்து என்ன ஒரு பாசிவ் யுத்னேஷியான்னு சொல்லுவாங்க. அந்த சப்போர்ட்டை எடுப்பாங்க. அதுமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதாவது அவங்களால திரும்ப ரெக்கவரே ஆக முடியாத மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்க வில்லில் எழுதியிருக்கணும், அவங்களோட சில்ட்ரன் யாராவது ஒருத்தவங்க அப்ரூவ் பண்ணணும், மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களே ரேண்டமா பீப்புளை கூப்பிட்டு இவங்க பிசிக்கலி அன்ஃபிட், அதாவது ஒரு சின்ன டிசபிலிட்டியோ இல்லை ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தாலும் அவங்க வந்து பிசிக்கலி அன்ஃபிட்னு சொல்லிட்டு யுத்னேஷியா பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ this was one of the movement towards their establishment of racial state. Okay, so next class நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹிட்லர் என்னெல்லாம் பண்ணாரு இந்த ரேஷியல் ஸ்டேட்டுக்காக, இது வேர்ல்டுல எப்படி ரியாக்ஷனா மாறுச்சு அண்ட் ஹவு ஹிட்லர் ஃபெல் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.